வெல்கம் டு எஸ்எஸ் டெய்லரிங் தமிழ். இன்றைக்கி நம்ம சேனலில் பார்த்திங்கன்னா ப்ளவுஸுக்கு என்னென்ன அளவு நான் எடுத்து தைக்கிறேன் அப்படிங்கிறதாங்க காட்ட போகிறேன். ஃபஸ்ட்டு ஷோல்டர் அளவு நம்ம எடுத்துக்கலாம். சாதா ப்ளவுஸுக்கு தேவையில்லை, இருந்தாலும் நம்ம எடுத்து வச்சுக்கலாங்க. இப்போ பார்த்திங்கன்னா பின் இறக்கம் அது சின்ன பாப்பாங்காட்டி 12 வருது. எனக்கு நான் 14 இன்ச் நார்மலாக நான் 14 வைப்பேங்க. 14 இன்ச் வச்சுக்கிட்டா தான் கரெக்டாக இருக்குது. அதே மாதிரி பார்த்திங்கன்னா இப்போ செஸ்ட் அளவு தாங்க மெயினாக. நம்ம செஸ்ட் அளவு இருந்தால் போதும். இப்போ செஸ்ட் அளவு பார்த்திங்கன்னா இப்படி கையை தூக்கிட்டு நம்ம ஓனாக எடுக்க கொஞ்சம் கஷ்டம், அதனால நம்ம யாராவது ஹெல்ப் வச்சு எடுத்துக்கலாங்க. இப்போ இடுப்பு சுற்றளவு அவ்வளோதான். இது ரெண்டையும் மெயினாக எடுத்துக்கிறோம். அதுக்கப்புறம் ஆம்கோல் நான் 13.5க்கு 8 தாங்க வைக்கிறேன். இருந்தாலும் நம்ம எடுத்துக்கிட்டு நம்ம அதை வரிஞ்சு பார்க்கும்போது இந்த அளவில் பாதி அளவு இருக்கா அப்படிங்கிறத நம்ம பார்த்துக்கலாங்க. உயரத்துக்கு தகுந்த மாதிரி எந்த உயரத்தில் நீங்கள் வைக்கலாம்னு நினைக்கிறீங்களோ அந்த இடத்துல சுற்றளவையும் நீங்கள் பார்த்துக்கணும், கை சுற்றளவையும் பார்த்துக்கணும். அப்புறம் கழுத்திறக்கம், முன்கழுத்து இறக்கம், பின்கழுத்து இறக்கம் வந்து நம்மளோட விருப்பம். உங்களுக்கு எவ்வளோ கீழே வேணும்னாலும் கீழே வச்சுக்கலாம், மேலே வேணுனாலும் நம்ம மேலே வச்சுக்கலாம். இப்போ சின்ன பாப்பாக்குன்னா 6 வச்சா கரெக்டாக இருக்கும். ப்ளவுஸுக்கு முன் இறக்கம் வச்சுட்டேங்க. இவ்வளோ தாங்க ஒரு ப்ளவுஸுக்கான நான் அளவு எடுத்து தைச்சிருக்கேன். நான் அளவு ப்ளவுஸை விட அளவு எடுத்து தைச்சது தாங்க எனக்கு கரெக்டாக இருக்குது. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய்.